ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணியை விஜயா நார் நாராக கிளிக்கிறதுல யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்களாம் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எபிசோடு எல்லாத்துலேயுமே விஜயா தன்னுடைய சுயரூபத்தை ரோஹிணி கிட்ட காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரோஹிணியோடைய ஆட்டம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் புரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க பணத்தோடு இருக்காங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் விஜயா அவங்கள எப்போவுமே தலையில் தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அண்டு ஸ்ருதி பணத்தோடு இருந்தாலும் அவங்க எப்போவுமே விஜயா கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் ரோஹிணி அப்படி கிடையாது. ஐஸ் வைக்கணும், அவங்கள தன்னுடைய கட்டுப்பாட்டில் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் விஜயாவும் அவங்கள நம்பிட்டு அவங்களுடைய போக்கிலே போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கு மாறாக இப்போ ஒரு விஷயம் விஜயாவுக்கு தோணிடுச்சு. என்ன அப்படின்னா, நம்ம ரோஹிணி அவங்களுடைய பணத்தை, தன்னுடைய புருஷன் சம்பாதிச்ச 30 லட்ச ரூபாய் பணத்தை அவள் எடுத்து வச்சு இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலை பண்ணிட்டா அப்படின்ற கோவம் விஜயாவுக்கு ஒரு மிகப்பெரிய கோவம். மற்ற எல்லாரையுமே இந்த விஷயம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. ஆனால் விஜயா இந்த விஷயம் ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஏன்னா இந்த வீட்டிலே அளவுக்கு அதிகமான நம்பிக்கை ரோஹிணி மேலே வச்சுருந்தது விஜயா மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதனால் அவங்க அதிகப்படியான கோவத்தில் இருக்காங்க. இதை ரோஹிணியால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா இந்த வீட்டில் அவங்களுக்கு முழு சப்போர்ட் விஜயா தான். மனோஜை காட்டிலும் அவங்க தான் சப்போர்ட் அதிகம். ஸோ இப்போ விஜயாக்கிட்டேயே அவங்களுக்கு ஒரு பகை வந்துருச்சு அப்படின்றதுனால இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்பவே திகைச்சு போய் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த இது பொறுக்க முடியாமல் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பியும் போனாங்க. அதற்கு மனோஜும் ஒரு முக்கியமான காரணம். மனோஜ் பார்த்திங்கன்னா முக்கியமான இடங்கள் எல்லாத்துலேயுமே ரோஹிணி என்ன பண்ணிடுறாரு, விட்டு கொடுத்துட்றாரு. அதுவும் இந்த விஷயத்தில் முன்னாடி ரோஹிணியை தள்ளிட்டு அவர் பின்னால் போய் ஒளிஞ்சுக்கிட்ட மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்திங்கன்னா, இந்த பிரச்சனையிலேருந்து தான் தப்பிச்சா மட்டும் போதும், தான் தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை மாட்டி விட்டுட்டு அவர் எஸ்கேப் ஆகிட்டாருங்க. இது ரொம்பவே ஒரு கேவலமான விஷயமாக தான் பார்க்கப்படுது. ரோஹிணியோடைய பார்வையில் பார்த்திங்கன்னா, இவன் இப்போவே நம்மளை வாழ்க்கையில் இந்த அளவுக்கு என்ன பண்ணுறான், தன்னுடைய குடும்பத்துக்கிட்டே என்னை இப்படி விட்டு கொடுத்து இப்படி ஓரம் கட்டிட்டான். அப்போ இவன் நம்மளை எப்படி பார்த்துக்க போகிறான் அப்படின்ற ஒரு பல பயங்கள் ரோஹிணிக்குள்ளே வருது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பொய்கள், நிறைய ரிஸ்க்கு எல்லாமே யாருக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மனோஜுக்காக மட்டும்தான். அதை மனோஜ் புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால் ரோஹிணிக்கு இந்த விஷயம் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஆனால் அவங்க அம்மா நிறைய அட்வைஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், உன்னுடைய வீட்டுக்கு நீ திரும்பி போகணும், உன்னுடைய மாமியார்கிட்டையும் உன்னுடைய கணவர்கிட்டையும் நீ மன்னிப்பு கேட்டு நீ என்ன பண்ண, அந்த வீட்டில் நீ எப்பவும் போல் வாழ ஆரம்பித்து தான் ஆகணும், உனக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ இங்கேயும் விஜயா ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுவும் மனோஜ்கிட்ட பேசவே விட மாட்டாங்க. மனோஜும் நேரடியாக போய் பேசலாம் அப்படின்னு நினச்சாலும் அவரையும் ரொம்பவே தடுத்து, இங்கே பாரு, என்கிட்ட நீ கேட்காம நீ அவகிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் பிரித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரோஹிணிக்கு ரொம்பவே வருத்தத்தை தான் கொடுக்குது. ரோஹிணி இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் இப்போ வரைக்கும் புரியலை. ஏன்னா அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு மாஸ்டர் பிளான் போடவே இல்லை. இப்போதைக்கு அவங்களே பதட்டத்தில் இருக்கிறதுனால அவங்களால இந்த விஷயங்களை பற்றி யோசிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜயாவை சமாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா பணம் மட்டும்தான். இப்போ 30 லட்ச ரூபாய் விஜயாவுடைய பணத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னா இதற்கு மேலே பணம் கொடுத்தா மட்டும்தான் விஜயா என்ன பண்ணுவாங்கன்னா மனசு மாறுவாங்க. ஆனால் ரோஹிணிக்கு அப்படி கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. 30 லட்சம் அப்படின்றது ரோஹிணிக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட். அதை காட்டிலும் அதிகமான அமௌண்ட் அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக முடியவே முடியாது. இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா 50,000, 1 லட்சம், ஒரு 2 லட்சம் இப்படின்னு இருக்கும் போது அவங்க ரொம்பவே ஈஸியாக ஃபேஸ் பண்ணி நம்ம விஜயா காக்கா பிடிச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் இவங்களுக்கு சாத்தியமே கிடையாது. கண்டிப்பாக இப்போ என்ன பண்ணி ஆகணும், அவங்க இறங்கி தான் போயாகணும். மன்னிப்பு கேட்டு அந்த வழியில் தான் மட்டுமே தான் போயாகணுமே தவிர அவங்களால பணத்தை காட்டி இந்த ஒரு விஷயத்தில் தப்பிக்கவே முடியாதுங்க. ஸோ அவங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, நேரில் போய் பேசுகிறாங்க. ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், மனோஜ் வாழ்க்கையில் முன்னேறிடும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயங்களையே பண்ணேன், நீங்கள் என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் விஜயாவுக்கு இன்னும் கோவம் இறங்கலை. ஸோ மனோஜ் யோசிக்கிறாரு, அதாவது ரோஹிணியும் தனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அப்போ ஒரு பயத்தில் ரோஹிணியை மாட்டி விட்டுட்டு அவர் தப்பிச்சிட்டாலும் இப்போ பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு, ரோஹிணி மேலே அவருக்கு உண்மையான அன்பு இருக்குது. அதனால் அவர் நம்ம எங்கே நம்மளை விட்டுட்டு ரோஹிணி போயிடுவாளோ அப்படின்ற பயமும்
அவருக்கு இருக்குது. ஆனால் ரோகிணி வந்துட்டு கண்டிப்பாக விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஆனால் விஜயாவை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. சரி, ஓகே, மார்னிங் விடிஞ்சிருதுங்க. அப்போ ரோகிணி பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு கிளம்பி வர்றாங்க. அப்போ வந்துட்டு விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடவே விட மாட்றாங்க. ஏய் எந்திரிச்சு நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லி மீனா வந்துட்டு எப்போ சாப்பிட்றாலோ அப்போ தான் இனிமேல் இந்த வீட்டில் நீ என்ன பண்ணணும், நீயும் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி மீனாவுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்களோ இப்போ அதை விட ஒரு படி கீழே வந்துட்டு ரோகிணி என்ன பண்ணுறாங்க, ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் ரோகிணியால் தாங்கிக்கவே முடியல. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரோகிணி என்ன பண்ணாங்க அப்படின்னா ரூம்குள்ளே போய் பூட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்துட்டு ரொம்பவே அழுதுட்டு என்ன பண்ணிட்டாங்க, படுத்து உறங்கிட்டாங்க. அப்போது மனோஜ் வந்து ரொம்பவே பயந்துடுறாரு. பயந்துட்டு கதவை போய் தட்டிக்கிட்டே இருக்காரு. அம்மா ரோகிணி ரொம்ப நேரமாக கதவை திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை கூப்பிட்டுன்னு சொல்கிறாரு. ஸோ விஜயாவும் வந்துட்டு கதவை தட்டுறாங்க. அப்போ ரோகிணி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் திறந்து வெளியில் வர்றாங்க. என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இதற்கெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, இனிமேல் நீ ரூமை திறந்து தான் வச்சுருக்கணும், இந்த மாதிரி நீ ரூமை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, மூடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுநாள் காலையிலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ ரூமை வந்துட்டு மூடெல்லாம் கூடாது, திறந்து தான் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க. இதெல்லாம் ரோகிணிக்கு வந்துட்டு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. ஸோ இப்படியாக்க ஒரு சூழ்நிலையை ரோகிணி எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அடுத்த கட்டம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து கிளம்பி நேராக வித்யாவை பார்க்குறதுக்கு போகிறாங்க. வித்யாவை பார்த்து நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. இங்கே பாருடி, நான் வந்துட்டு தெரியாதனமாக ஒரு விஷயத்தை பண்ணி என்ன பண்ணிக்கிட்டேன், இப்போ ரொம்பவே பெருசாக மாட்டிக்கிட்டேன். அந்த வீட்டிலையே எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது என் மாமியார் மட்டும்தான். முத்து மீனா 2 பேருக்கும் வந்துட்டு என் மேலே எவ்வளோ சந்தேகங்கள் வந்தாலும் அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் எப்போவுமே தீர்த்து வைப்பாங்க. என் மேலே எப்போவுமே அவங்களுக்கு டவுட் அப்படின்றது வந்ததே கிடையாது. அந்த பார்லரை வந்து நான் ஃப்ரான்ச்சைஸில் விட்டதில் மட்டும்தான் என்ன பண்ணாங்க, அவங்க என் மேலே கோவப்பட்டாங்க. அதுலேயுமே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுடைய பேர் போயிடுச்சு அப்படின்ற ஒரே ஒரு காரணம்தான். அதை தாண்டி அவங்களுக்கு வந்துட்டு என் மேலே அப்போ எந்த விதமான கோபமும் கிடையாது. ஆனால் இப்போ வந்துட்டு நான் பெரிய அளவில் மாட்டிக்கிட்டேன் வித்யா. இந்த விஷயத்தை நான் எப்படி சமாளிக்க போகிறேனே தெரியல. நீ இப்போ கண்டிப்பாக எனக்கு உதவி ஆகணும். உன்னுடைய உதவி வந்துட்டு இப்போ எனக்கு கண்டிப்பாக தேவை. எனக்கு ஏதாவது ஐடியா கொடு, அவங்கள எப்படியாவது நான் சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்துட்டு வித்யா கிட்ட போய் பேசுகிறாங்க. அதற்கு வித்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் என்னடி பண்ண முடியும், நீ தான் உன் குடும்பத்துக்கிட்ட கலர் ரீலாக சுற்றி வச்சுருக்கேடி. எங்கள் அப்பா மலேசியா அப்படி இப்படி, எங்கள் மாமா பார்த்திங்கன்னா அங்கே இருப்பார், துபாயில் இருப்பார், லண்டனில் இருப்பார்னு கலர் ரீலாக சுற்றி வச்சுருக்க. அதையெல்லாம் உன் மாமியார் கிளவி ஆன்னு வாயை பிளந்துக்கிட்டு கேட்டு வச்சுருக்குது. ஸோ இதில் நான் என்னடி பண்ண முடியும், நீயே தான் ஏதாவது யோசிக்கணும். சரி விடு, டென்ஷன் ஆகாத, ஏதாவது யோசிப்போம் அப்படின்ற மாதிரி வித்யா வந்துட்டு சொல்கிறாங்க. உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, நீயாவது எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு பார்த்தா நீயும் இப்படி தாண்டி பேசுகிற. எனக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வித்யா. அதாவது இந்த மனோஜ் பார்த்தேன்னா, நான் அவனுக்காக மட்டும்தான் வாழ்க்கையில் வந்துட்டு எல்லா விஷயங்கள்லேயும் வந்துட்டு ரிஸ்க் எடுத்திருக்கேன். எல்லா விஷயத்துலையும் நான் அவனுக்காக மட்டும்தான் பொய் சொல்லியிருக்கேன், எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கேன். இப்போவும் பார்த்தேன்னா, அந்த வீட்டில் நான் இருக்கிற அந்த கொஞ்சம் டைம் மனோஜ் கூட வந்துட்டு ஹாப்பியாக இருக்கிற அந்த கொஞ்சம் மூமெண்ட்ஸ்க்காக நான் என்னுடைய வாழ்க்கையில் பாதி நேரத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறேன், டென்ஷனாக மட்டும்தான் இருக்கேன். இந்த பக்கம் அந்த பிஏவை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், என் மாமியாரை சமாளிக்கணும், இந்த பக்கம் எங்கள் அம்மாவையும் கிருஷ்ணையும் பார்க்கணும். எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது வித்யா. இது எல்லாமே நான் மனோஜுக்காக மட்டும்தான் பண்ணுறேன். ஆனால் மனோஜ் என்ன பண்ணிட்டான், நான் அவனுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி என்னை வந்துட்டு அப்படியே விலைக்கு வச்சிட்டான். நான் தான் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட மாட்டி விட்டுட்டு நேக்காவை வந்துட்டு என்ன பண்ணிட்டான், எஸ்கேப் ஆகிட்டான். நான் அவனை பற்றின உண்மைகளை மட்டும்தான் சொன்னேன். அவன் போய் பார்க்கில் படுத்து உறங்கிட்டு தான் இருந்தான். நான் தான் அவனை வந்துட்டு என்ன பண்ணேன், அவனுக்கு வந்து படிப்பு இருக்குது, நாலேஜ் இருக்குது, ஆனால் அவனுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த அடிப்படை அறிவு அவனுக்கு இல்லை. அதனால மட்டும்தான் நான் அவன் கூட சப்போர்ட்டாகவே இருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதை வந்துட்டு அவன் புரிஞ்சிக்கவே இல்லை. புரிஞ்சுக்காமல் நான் அவனை ஏதோ முட்டாள்னு சொல்கிறேன், அவனுக்கு ஒன்றுமே தெரியலைன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி என்னை ப்ளேம் பண்ணி அவங்க அம்மாவும் பையனும் வந்துட்டு என்கிட்ட ரொம்பவே விளையாடிட்டாங்க. அவங்க அம்மா வந்துட்டு என்னை அடிக்கவே செஞ்சுட்டாங்க, என் மாமியார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்போ வித்யா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடி சொல்கிற, அடிச்சிட்டாங்களா, உன் மாமியார் அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட கோவப்பட்டுட்டாங்க, இவ்வளோ நாள் உன்னை கண்ணே மணியேன்னு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி என்னடி உன்னை அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வித்யா வந்துட்டு சொல்கிறாங்க. அதுதான் வித்யா, என்னால் இப்போ அந்த வீட்டில் இருக்கவே முடியல. இந்த சூழ்நிலையை வந்துட்டு நான் எப்படியாவது மாற்றி ஆகணும். நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஏதாவது நீ தான் வந்துட்டு வழி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்போ வித்யா வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருடி, உன் மாமியார் வந்துட்டு எதுக்குமே மசிகிற ஆள் கிடையாது. ஒன்றே ஒன்றை தவிர உன் மாமியார் பணத்துக்கு மட்டும்தான் மசிவாங்க.
இப்போ நம்ம என்னடி பண்ண முடியும், பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னா நீ அவங்கக்கிட்டேருந்து அடித்த அமௌண்ட்டு ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆச்சே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஏண்டி நீ இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி வித்யா சொல்கிறாங்க. இல்லை ரோஹிணி, நான் வந்துட்டு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ வந்து நீ அவங்கக்கிட்டேருந்து அடித்த அமௌண்ட்டு 30 லட்சம் ரூபாய், நீ உன்னுடைய ஹஸ்பண்டும். இப்போ நீ அவங்கள சமாளிக்கணும் அப்படின்னா அதை விட அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் உன் மாமியாரை வந்துட்டு நீ என்ன பண்ண முடியும், சமாளிக்க முடியும். இப்போ உன் மாமியார் உங்ககிட்ட சமாதானம் ஆனாலுமே நீ வேறு ஏதாவது சொல்லி, ஆனால் அவங்க கடைசியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி ஓகே நீங்கள் பண்ண வரைக்கும் இருக்கட்டும், இப்போ நீ உங்கள் அப்பாக்கிட்டேயோ உங்கள் மாமாக்கிட்டேயோ உண்மையிலே கேட்டு அந்த பணத்தை வாங்கி கொடுன்னு தான் உங்ககிட்ட வருவாங்க. இப்போ வந்துட்டு நீ பெரிய அளவில் மாட்டிக்கிட்ட ரோஹிணி, நீ எப்படி இதுலேருந்து தப்பிக்க போகிற அப்படின்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி வந்துட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ இதுலேருந்து நான் மொத்தமாகவே என்ன பண்ணணும், இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரணும், வேறு வழியே கிடையாது, ஏதாவது பண்ணி தான் ஆகணும் வித்யா. ஏன்னா இந்த பிரச்சனைகள் வந்து நீண்டுக்கிட்டே போச்சு அப்படின்னா என்னால் கண்டிப்பாக சமாளிக்கவே முடியாது. அதனால் நம்ம சீக்கிரமாகவே ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரோஹிணி கிளம்பிடுறாங்க. சரி ஓகே யோசிக்கலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க ஷோரூமுக்கு போகிறாங்க. அப்போ மனோஜும் பார்த்திங்கன்னா ஷோரூமுக்கு போயிடுறாரு. அப்போது அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷ் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு கால் பண்ணுறாரு. சந்தோஷ் சார் கால் பண்ணி, என்ன நீங்கள் வந்துட்டு இன்னும் எனக்கு பேமெண்ட் போடவே இல்லை இந்த மந்த் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு கேட்குறாரு ஒரு பக்கம். அப்போ நம்ம மனோஜ் சொல்கிறாரு, சரிங்க சார், இந்த மந்த் எண்டில் வந்துட்டு நான் பேமெண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இந்த சப்டீலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கிட்டேயும் பணத்தை வாங்கி தான் மனோஜ் வந்து 30 லட்சம் ரூபாயை வந்துட்டு அவங்களுக்கு அட்வான்ஸாக பணத்தை கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போ வந்துட்டு மனோஜ் வந்து அந்த பக்கமும் என்ன பண்ண போகிறாரு, மாட்டிக்க போகிறாரு. சப்டீலர்ஸ்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு மெயின் டீலர்கிட்ட அவர் ஒப்படைக்கவே இல்லை. அவர் அந்த பணத்தை வந்துட்டு அவருடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டாரு. ஏன்னா அந்த வீட்டை வந்து அடுத்து லோன் போட்டோம் அப்படின்னா அதை வச்சுட்டு இந்த கடனெல்லாம் அவர் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ வந்துட்டு அவர் பெரிய அளவில் மாட்டிக்க போகிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு சப்டீலர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பணத்தை பே பண்ணிட்டீங்களா, எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஆர்டர் வந்து எங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மனோஜுக்கு இப்போ வந்துட்டு பயங்கரமான குழப்பம். என்னடா இது, நம்ம எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம சந்தோஷ் சாருக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்குள்ளே பல கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு. சந்தோஷ் வந்துட்டு ரொம்ப நல்ல கேரக்டர், இவங்களுக்கு வந்துட்டு மெயின் டீலர் இவங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னாலுமே அவர் வந்துட்டு இப்போ ஒரு ஏமாத்து வேலை இவங்க பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா யாராக இருந்தாலும் கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டாங்க. ஸோ சந்தோஷ் சாரும் கண்டிப்பாக சும்மா விடுறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ மனோஜுக்கு அந்த பக்கமும் ஒரு ஆப்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். சரி, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா முத்து வந்துட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடினான் இல்லையா அந்த கதிர், அவனை வந்துட்டு தேடுற முயற்சியில் இருக்கிறாரு. ஸோ மனோஜுடைய ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டுட்டு, ஏன்னா அவர் தான் வந்துட்டு இந்த ஒரு டீலவே வந்துட்டு மனோஜ்கிட்ட வந்து பிடிச்சி கொடுத்தவர் இந்த வீட்டை. ஸோ அதனால் இப்போ அவரையே கூப்பிட்டுட்டு நம்ம முத்து வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பக்கம் வந்துட்டு அந்த கதிரை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு இடையில் வந்துட்டு நம்ம மனோஜும் அதற்கான முயற்சியில் இறங்குறாரு. எப்படியாவது அவனை வந்து பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு இப்போ வரைக்கும் நமக்கு புரியல. ஸோ ரோஹிணி வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படியாவது என்ன பண்ணணும், தப்பிக்கணும். இப்போ நமக்கு வந்துட்டு பணம் தான் பிரச்சனை, அந்த பணம் மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கதிரை கண்டுபிடிக்கணும். அவனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்ககிட்டேருந்து பணத்தை வாங்கி வீட்டில் கொடுத்துடலாம். அப்போது நமக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். ஸோ இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவன் இருந்த அந்த வீட்டோட ஏரியாவில் போய் அவனை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம முத்து வந்துட்டு ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்களுடைய அட்ரஸ், அந்த வீட்டு வேலைக்காரமாவோடைய அட்ரஸை வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு முத்து வந்துட்டு நேராக அங்கே தான் போகிறாரு. அப்போ ரோஹிணியும் வந்துட்டு அந்த ஏரியாவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ முத்து வந்துட்டு அவங்கக்கிட்ட போய் அவங்க வீடை தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்கக்கிட்ட போய் கேட்குறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த வீட்டில் எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறீங்க, அவங்க வந்து எங்ககிட்டேருந்து பணத்தை வந்து திருடிட்டாங்கம்மா. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு கரெக்டான ஒரு பதிலை மட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸ், எனக்காக வந்துட்டு நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக அந்த பாட்டிக்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, சரிப்பா நான் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பேசுகிற விஷயங்கள் வந்துட்டு எங்களுக்கு பாதி புரியாதுப்பா. அந்த டிவியில் நடிக்கிற ஒருத்தர் வந்துட்டு வருவார்,
அவர் தான் வந்துட்டு எப்போவுமே வருவார். அவங்க வந்து இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க, அது எங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஆனால் எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பணம் வந்துட்டு குடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்துட்டு எப்போவுமே ரகசியமாகவே பேசுவாங்க, எதையாவது பிளான் பண்ணுற மாதிரியே என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அன்றைக்கி இந்த பையன் வந்துட்டு இந்த வீடை பார்க்க வரும்போது கூட நான் வந்துட்டு பார்த்தேன். அப்போ வந்துட்டு எனக்கு புரியலை, ஆனால் இவங்க வந்துட்டு அவங்கள ஏதோ ஒரு வகையில் ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு பெருசாக ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்துட்டு நினைக்கலப்பா. அன்றைக்கே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாங்கள் வந்து அப்போவே நான் சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியும் சொல்கிறாங்க. சரி, ஓகே, அந்த நடிகர் யார் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்துட்டு கேட்குறாரு. அப்போ அவங்க வந்துட்டு ஒரு சீரியல் நேம் சொல்லி அந்த ஒரு ஆக்டரை வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஆக்டராக வந்துட்டு கதையில் யாரை காமிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு இன்னும் நமக்கு தெரியல. ஸோ வந்துட்டு முத்து வந்து அவங்கள கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ வந்துட்டு அந்த ஆக்டரை மீட் பண்ணணும், அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சந்தோஷ் கிட்டே கேட்குறாரு, இங்கே பாருங்கள், இந்த சென்னையில் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. எனக்கு வந்து 1-2 இடம் தெரியும் பாஸ், நம்ம வந்து தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முதல்ல ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு அவரை பற்றி விசாரிக்கிறாங்க. அவங்க அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ 2-3 இடங்கள் வந்துட்டு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ தேடி 3ஆவதாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போது அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு இப்போ இந்த ஊரில் இல்லை, அவர் வந்து வெளியூர் ஷூட்டிங்காக வெளியில் போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு முத்துவும் வந்துட்டு வந்துடுறாரு. சரி, ஓகே, அவங்க வந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்துடுறாரு. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்களுடைய நம்பர் மட்டும் என்ன பண்ணுறாரு, வாங்கிட்டு வந்துடுறாரு. அப்போது வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பேசுகிறாரு. வீட்டுக்கு வராரு. அப்போ மீனா வந்துட்டு கேட்குறாங்க, ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் வந்து தெரிஞ்சதாங்க, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. ஆமாம் மீனா, எனக்கு வந்து ஃபோன் நம்பர் மட்டும் கிடச்சிருக்குது. அவர் வந்துட்டு ஊருக்கு போயிருக்கிறாராம், 1 வீக் அப்புறம் தான் வருவாராம். அப்போ வந்துட்டு நான் போய் அவரை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயங்களையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிக்கிறேன். மேபி இதில் அவருக்கும் கூட சம்மந்தம் இருக்கலாம், இல்லை அவர்கிட்டையும் இவங்க வந்து நல்ல விதமாக பழகிட்டு ஏமாற்றிட்டு கூட போயிருந்துருக்கலாம். ஆனாலும் அவன் வந்துட்டு எங்கே போயிருப்பான் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துட்டு நமக்கு கிடைக்கும். நான் வந்துட்டு அவங்க ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் நான் போய் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. மீனாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்போது இங்கே வந்துட்டு திரும்பவும் அதே பிரச்சனை தான். நம்ம விஜயா வந்துட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கோவமாக இருக்காங்க, ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே சேடாக இருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் நடக்குது. அப்போ மனோஜ் வந்து நம்ம ரோகிணிக்கிட்ட திரும்பியும் போய் பேசுகிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அப்போ மனோஜ் வந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணலை அப்படின்னா, ரோகிணிக்கிட்ட ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. அதனால் நம்ம ரோகிணி ரொம்பவே கோவமாக தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு வந்துட்டு அவங்கள மன்னிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாதுங்க. ஸோ இவங்க ஒரு பக்கம் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஆள் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் வித்யாவும் ஒரு பக்கம் தேடுறாங்க. அதே மாதிரி நம்ம முத்துவும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. மனோஜுக்கு வந்து யோசிக்க மட்டும்தான் செய்கிறாரு, அவர் வந்து செயலில் எந்த விதமான முயற்சியும் இன்னும் எடுக்கலை. ஸோ அண்ணாமலை வந்துட்டு வர்றாரு, விஜயாவும் உட்காந்துருக்காங்க, அப்போ ரோகிணியும் வர்றாங்க. எல்லாருமே அந்த ஹாலில் தான் இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு, மனோஜ் இங்கே பாரு, நேற்று வந்து இந்த விஷயம் நடந்து முடிஞ்ச பரபரப்பில் வந்துட்டு நான் எந்த விதமான விஷயங்களையும் பேசலை. ஆனால் நீ பண்ண விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தவறு. நீ பண்ண தப்பை நீ எப்படி திருத்த போகிற? அதாவது நீ வந்துட்டு கண்டிப்பாக நம்ம முத்துவுக்கும் ரவிக்கும் சேர வேண்டிய பங்கை நீ என்ன பண்ணணும், கொடுத்து தான் ஆகணும். உனக்கு வந்துட்டு வேறு வழியே கிடையாது. அதை வந்துட்டு நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, ஆனால் நீ சீக்கிரமாகவே என்ன பண்ணணும், கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்போ முத்து சொல்கிறாரு, இல்லைப்பா, அது வந்து உங்ககிட்ட தான் இருக்கணும். நீங்கள் இருக்கிற வரைக்கும் அது வந்து உங்ககிட்ட சேர வேண்டிய பணம் தான். இப்போதைக்கு வந்து அது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லைடா, நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸை வந்து பெருக்கிக்கிறதுக்கு வந்துட்டு அந்த பணம் வந்துட்டு உதவியாக இருக்கும். நீங்கள் வந்து சம்பாதிச்சு வந்துட்டு என்ன நீங்கள் பார்த்துக்குவீங்க அப்படின்ற நம்பிக்கை வந்துட்டு எங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ரவியும் சொல்கிறாரு, நாங்கள் கண்டிப்பாக உங்களை பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு பக்கம் கமிட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ நம்ம ஸ்ருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கிள், ஆனால் வந்துட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு செட்டில்மெண்ட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். நீங்கள் வந்துட்டு 2 பேர்கிட்ட 3 பேர்கிட்டையுமே நீங்கள் வந்துட்டு பணத்தை கொடுக்காதீங்க, மொத்த அமௌண்ட்டையும் வாங்கி நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது விஜயா வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை அப்படியெல்லாம் வந்துட்டு என்ன பண்ண முடியாது.
மனோஜுடைய பங்கு வந்துட்டு அவனுக்கு இருக்கட்டும், உங்கள் 2 பேருடைய பங்கு வந்துட்டு எங்ககிட்ட இருக்கட்டும், உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஆனால் மனோஜுடைய பங்கையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யாரும் கேட்கக்கூடாது, அவனே வந்துட்டு கஷ்டத்தில் இருக்கான், அவன் வந்து 30 லட்சத்தை தொலைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்துட்டு இன்னுமே வந்துட்டு மனோஜுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து பாவம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்போ தான் வந்துட்டு மனோஜை பற்றி உண்மையான விஷயங்களை புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் ஒன்றுமே புரியல. மனோஜும் விஜயாவை ரொம்பவே ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு, அவங்க தலையில் மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த விஜயா எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறாங்களோ அப்போ தான் கதை வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரோகிணி வந்துட்டு எப்படியாவது விஜயாவை காம்ப்ரமைஸ் பண்ணணும், அவங்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முத்து ஒரு பக்கம் வந்துட்டு அந்த திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. மீனாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அந்த இது ஸ்டேஜ் டெக்கரேஷன் கான்ட்ராக்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த ஒரு அம்மா வந்துட்டு இடையில வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு தான் இந்த ஏரியாவோட அத்தனை கான்ட்ராக்டும் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மீனாவுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, அவங்க எப்படியெல்லாம் சமாளிக்க போகிறாங்க, அவங்க எப்படி முன்னேற போகிறாங்க, அண்ட் முத்து அண்ட் ரவி 2 பேரும் இந்த பணத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க, அதாவது நம்ம மனோஜ்கிட்டேருந்து எப்படி விரட்டி இந்த பணத்தை வாங்க போகிறாங்களா, இல்லை அவங்க வந்து மனோஜ்காக சரி ஓகே அவன் கொடுக்குறப்ப கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து போகிறாங்களா அப்படின்ற விஷயங்கள் ஒன்றும் புரியல. அதே மாதிரி விஜயாவுக்கும் நம்ம ரோகிணிக்கும் இருக்கிற இந்த ஒரு இந்தியா பாகிஸ்தான் சண்டை வந்து எப்படி சரியாக போகுது அப்படின்ற விஷயமும் ஒரு பரபரப்பாக தாங்க போய்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்து வர எல்லா எபிசோடுமே இனி ரொம்பவே பரபரப்பாக தான் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.